நேத்திக்கு சண்டே நம்ம வீட்டில் ஆனி மாதத்தோட கிருத்திகை வழிபாடை பார்க்கலாமா. நேற்று ஈவினிங்க்கு மேலே தான் பூஜை செஞ்சுருந்தேன். நிலைவாசலில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நேத்திக்கு சண்டேன்றதுனால நான் முனீஸ்வரன் ஐயனுக்கும் தீபம் ஏற்றிட்டு பாலும் அவளும் அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு நேத்திக்கு நெய்வேத்தியம் செவ்வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன். செவ்வாழைப்பழம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம முருகப்பெருமானுக்கு வச்சு படைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்களும் வச்சு வழிபாடு செய்யுங்க. நேத்திக்கு குலதெய்வ சொம்பில் நீர் நிரப்பிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு தூப தீப ஆராதனையோட நேத்திக்கு நல்லபடியாக வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு. ஆனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறந்த பலனளிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. சிலர் புதுசாக மருந்து எடுக்கிறவங்களா இருப்பீங்க. அந்த மருந்துகளுக்கெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் மருந்து எடுத்தால் சீக்கிரமாக குணமாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் மருத்துவம் செஞ்சால் கூனி கூட நிமிர்ந்து நிற்பாங்கன்ற பழமொழியே இருக்குது. ஆனி மாதம் வழிபாடு சிறந்த பலனளிக்கும்.